பெரிதான கிருபையினாலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்க வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ரொம்ப சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் லாங்கா இழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அதை இன்னும் நல்லா இழுத்து சொல்லுங்களேன். அல்லேலூயா. இல்லை, எனக்கு இப்போதான் தொண்டை சரியாக இருக்குங்க. இல்லை, இன்னும் 3 நாள் எனக்கு தேவை இது, இல்லைன்னா நான் கத்திடுவேன். ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய முழு பலன், முழு ஆத்துமா, முழு சரீரத்தையும் நம்ம தேவனுக்கென்று நம்ம கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வந்திருக்கிறவங்க யாவரையும் நான் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இந்த புதையலை நமக்கு தேவனுடைய பாதத்தில் இருந்து அவர் மூலமாய் அவரோடு கூட இணைந்து கொடுக்க வந்திருக்கிற அன்பு ஐயா ஜேஎஸ் பாஸ்கர் ஐயா அவர்களே நாங்கள் வருக 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 என்று ஓசனா திருச்சபையின் சார்பாகவும் மேட்டூர் பாஸ்டர்ஸ் ஃபெடரேஷன் சார்பாகவும் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஃபர்தர் நோட் டிலே, நான் அவருடைய கரத்தில் நான் கொடுக்க போகிறேன். எல்லாரும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாஸ்டர் அவங்களை வரவேற்கலாம். ரெவரண்ட் ஜேஎஸ் பாஸ்கர் அவர்களை நாங்கள் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாகட்டும். தெய்வ கிருபையினாலே தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம், ஆலோசனையின்படி இந்த 2025ஆம் ஆண்டின் இந்த 2வது மாதத்தில் இந்த 7ஆம் தேதியில் உங்களோடு கூட ஓசன்னா சபையின் மூலம் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதற்கு எத்தனை மாதம், ஏறக்குறைய 3 மாதம் வெயிட் பண்ணேன். அவங்க பாஸ்டர் லிவியா டிசம்பர் மாதமே என்னை கூப்பிட்டாங்க, முடியாமல் போனது. ஜனவரி எப்படியாவது வரணும்னு சொல்லி ரொம்ப போராடணும். டேட் இல்லை, கண்டிப்பாக பிப்ரவரியாவது வந்துடணும்னு சொல்லி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். திடீர்னு எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதாவது இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது. சரி, எனக்கு மட்டும்தான் அப்படின்னா போன வாரம் லிவியா அவருடைய வாய்ஸே காணோம். அந்த அளவுக்கு அதில் வர சொல்லிட்டார், என்னை மாதிரியே பேசிட்டாராம். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான், ஓ நம்மளாம் கிழிஞ்ச ஸ்பீக்கராக இருக்கிறோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. இருந்தாலும் அவரையும் பலப்படுத்தி கர்த்தர் இந்த நாளில் ஊழியத்தை நிறைவேற்ற கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற அருமையான தெய்வதாசர்கள் பாஸ்டர் வின்சென்ட் ஐயா, அருமையாக வந்திருக்கிற மேத்யூ பாஸ்டர், அருமையான எட்வர்ட் பாஸ்டர், இங்கே வந்திருக்கிற அன்பு ஊழியக்காரங்கள், அன்பு சௌரி பாஸ்டர்மா, அவங்களுக்காகவும் ஃபெடரேஷன் தலைவர் அவருக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரே குடும்பம் என்கிற உணர்வு தான் உண்டாகும். எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கு? நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் குடும்பம். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது அவர் தலையா இருக்கிறார், நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். ஆகவே இது வேற சபை, நாங்கள் நடத்துகிற வேற சபை அப்படின்ற எண்ணம் இதுவரை எனக்கு வந்ததே கிடையாது. எல்லா சபையும் கிறிஸ்துவின் சரீரம். நாங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் எல்லாருமே அவருடைய சரீரத்தின் ஒரு அவயம். நீங்களும் அவருடைய சரீரத்தின் ஒரு அவயம். தலை இயேசு மட்டும்தான். சபைக்கு தலையானவர் கிறிஸ்து மட்டும்தான். ஆகவேதான் ஒரே குடும்பம் என்று சொன்னால், ஒரே சரீரம் என்று சொன்னால் அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? இப்போ நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு. அவுட்டர் பார்ட்ஸ், இன்னர் பார்ட்ஸ் நிறையா இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் ஒரே ரத்தம் ஓடுதா, இல்லை ஒவ்வொரு உறுப்புக்கும் குரூப்பு மாறுதா?
சொல்லுங்க, எல்லா உறுப்புக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடுது? ஓகே. அப்ப இயேசுவின் சரீரத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம்னா எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே ஓடணும். எப்படி நம்ம சரீரத்தில் ஒரே ரத்தம் ஓடணுமோ அவருடைய சரீரமாகிய சபையிலும் ஒரே ரத்தம் தான் ஓடணும். அது என்ன ரத்தம்? இயேசுவின் ரத்தமா? இல்லை. சொல்லுங்க, கரெக்டா பார்ப்போம். என்ன ரத்தம்? தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? வசனமாகிய ரத்தம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வசனம் ஒரு ரத்தம்னே தெரியல. அப்படின்னா இந்த 3 நாள் மீட்டிங்குள்ளார தெரிஞ்சுக்குவீங்க. நமக்குள்ளே ஓடக்கூடிய இயேசுவின் ரத்தம் வேறு எதுவும் கிடையாது, வசனம் மட்டும்தான். இந்த வசனத்துக்குள்ளதான் ஒரு ரத்தம் இருக்கிறது. அதில் தான் சொன்னாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இப்ப இயேசுவின் மாம்சம் எங்க இருக்கு? இயேசுவின் ரத்தம் எங்க இருக்கு? வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்ப மாம்சன் வரத்துக்கு முன்னாடி என்ன வருது? வார்த்தை. அந்த வார்த்தை எந்த வார்த்தை? யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் மாமிசமானது. அப்ப வார்த்தை தான் மாமிசம் என்றால் வார்த்தை தான் ரத்தம். ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இங்க பாருங்க, இயேசுவின் சம்பவங்கள் அல்லது இயேசு பேசின வார்த்தைகள் பைபிளில் எங்கெங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதிலெல்லாம் இயேசுவின் ரத்தம் ஓடும். இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் பெரிய விடுதலை காத்திருக்கிறது. அல்லேலூயா. பைபிள் என்பது சாதாரண ஒரு புத்தகம் அல்ல. சாதாரண கல்கண்டு குமுதம், ஹிஸ்டரி ஜியோகிராஃபி புக் அல்ல. உயிருள்ள புத்தகம். அந்த உயிரை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். இதை தான் யோவான் 8:32 ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறிவதுதான் சபையை குறித்த தேவ திட்டம். அப்ப எத்தனை பேர் சத்தியத்தை சரியாய் அறிகிறோமோ அவங்களுக்குள்ள அந்த சத்தியம் இயேசுவின் ரத்தமாக ஓடும். அப்ப யாருக்குள்ளெல்லாம் வசனம் இயேசுவின் ரத்தமாக ஓடுகிறதோ அவங்க தான் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். அப்ப அவர் ரத்தம் வசனம் இல்லாதவங்களும் அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணல, இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் எங்க சபையிலையும் அந்த ரத்தம் ஓடுது. இங்க வந்திருக்கிற தேவதாசர்கள் இவங்க நடத்துகிற சபையிலையும் அந்த ரத்தம் ஓடுது. ஓசன்னா சபையிலும் ரத்தம் ஓடுது. அப்ப நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இல்லையா? யாருக்குமே மகிழ்ச்சி இல்லையா? துக்கமா சொல்றீங்க? சந்தோஷமா இல்லையா? கர்த்தர் நல்லவர். உண்மையாவே உங்களை பார்ப்பது நானும் 7 மலை 7 கடல் தாண்டி வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ போராட்டங்களை கடந்து எப்படியாக இந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட்டு வந்து சேர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் லிவியா சொன்ன மாதிரி எனக்கு நேரம் பத்துறது கஷ்டம். இருந்தாலும் சொன்ன டைம்ல நான் முடிச்சிருவேன். அடுத்த நாளைக்கு அடுத்தடுத்த செஷனில் நீங்கள் வர டைமை பொறுத்து இன்னும் அதிகமான காரியங்களை ஆவியானவர்
நமக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனை பேர் கற்றுக்கொள்ளணும்னு ஆசையாக வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெய்வ கிருபையினாலே கடந்த 32 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை திருச்சி பகுதியில் செய்து வர ஆண்டவர் உதவி செய்கிறார். திருச்சியில் பக்கத்தில் இன்னொரு இடத்துலையும் 2 சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 100 சபைகளை உருவாக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். 100 ஊழியக்காரர்களை உருவாக்கி 100 சபைகளை உருவாக்கி அவங்கவுங்க கையில் அதை கொடுத்து அவங்கவுங்க நடத்தும்படி கர்த்தர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். 7000 பாஸ்டர்களுக்கு இந்த வேதத்தை கடந்த 21 ஆண்டுகளாக போதிக்க, கற்றுக் கொடுக்க, அவங்களை உருவாக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். 10,000 விசுவாசிகள் இது வரைக்கும் படித்து என்று முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். தமிழ்நாடு மாத்திரமல்ல, வட இந்தியாவிலும் இந்தியா முழுவதிலும் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டிட்டு வரார். இன்னும் ஓட வேண்டிய தூரம் அதிகம், செய்ய வேண்டிய பணி அதிகம். இந்த சத்தியங்களை ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சபைகளுக்கும் கொண்டு போய் கொடுத்து ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துவதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். அல்லேலூயா. ஒவ்வொரு சபையும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இதை ஒவ்வொரு சபைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. அதை சொல்லிக் கொடுப்பதான் என்னுடைய ஊழியத்தில் மிக முக்கியமான பங்கு. ஒரு பக்கம் கிளாஸ் எடுக்கிறேன், பைபிள் டீச்சிங் ஒரு பக்கம் பண்ணுறேன், இன்னொரு பக்கம் சபைகளில் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலைகளை செய்யக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆகவே ஏதோ வரோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்ற எண்ணத்தோடு மாத்திரம் வராதிங்க. ஆசீர்வாதங்களை கடந்து நம்முடைய கண்களை நாம் தூரமாய் பார்க்க வேண்டும். அது என்னன்னு இந்த 3 நாட்களில் உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். அதை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆகவே நாம் ஆயத்தமாக இருப்போம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக இந்த முதல் நாள் முதல் செஷனுக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிறோம். எபிரேயருக்கு எழுதின பவுலுடைய நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமென். ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். இந்த ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் மறைந்திருக்கிற ஆழமான ரகசியங்கள், ஆழமான சத்தியங்களை சபைக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவாராக. இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். எப்படி வருகிறது அந்த வசனம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அப்படின்னா என்ன? அசைவில்லாத ராஜ்யம் என்றால் எது? உடனே பரலோகம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாலும் உடனே என்ன வந்துடும்? டக்குன்னு பரலோகம்னு வந்துடும். ஆனால் அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. அப்ப சபையாகிய நாம், சபையாக கூடி வருகிற நாம், ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமாகிய நாம் எதை பெறுவதற்காக இங்கே கூடி வருகிறோம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு. யாராவது இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்தது உண்டா உங்க ஜெபங்கள்ல? ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தாருக்கு சபையாருக்கும் இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை தாரன்னு என்னைக்கா ஜெபித்தது உண்டா? இனி ஜெபிக்கணும். ஜெபிக்கலன்னா கிடைக்காது. அல்லேலூயா. எனக்கு 2 மாடி வீடை தாரும், 3 மாடி வீடை தாரும், அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். நல்ல கார் தாரும் ஜெபிக்கிறோம். நல்ல வேலை தாரும், சம்பளம் தாரும் ஜெபிக்கிறோம். நம்ம கண்ணெல்லாம் கீழானவைகளே பார்க்குது. கொலோசையர் 3:1 என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ற? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1-2 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட, அந்த வேர்டு ரொம்ப பாருங்க, அழுத்தி சொல்லணும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால்
கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எத்தனை பேர் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுறோம்? இது ஏன் நிறைய பேர் தேடலன்னா, அடுத்த வசனம் பாருங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, தேடுங்கள், நாடுங்கள். அதிகமா எதை தேடுறோம், எதை நாடுறோம்? பூமியில் உள்ளவைகளை. ஆனா பவுல் சொல்லுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில நமக்கு எது தேவையோ அதை நம் தேவன் போதுமான அளவுக்கு கொடுப்பார். இதை தான் இன்னொரு இடத்துல தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, போதும் என்கிற மனதுடனே கூடிய. அப்ப பூமிக்குரிய காரியங்கள் என்ன மனசு வேணும்? போதும் என்கிற மனது வேணும். நம்ம எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்கிறாரு. அட்லீஸ்ட் வாடகை வீடாக தான் இருக்கா? சொந்த வீடு இல்லைன்னு அழாதீங்க. இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கா இல்லையா? நானும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, என்னப்பா இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணுறீங்க, ஒரு சொந்த வீடு? எனக்கு மேலே இருக்குதுப்பா ஆல்ரெடி சொந்த வீடு. இங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு வீடு தேவை, கொடுத்துருக்கிறார். சொந்தமாக கொடுத்தாருன்னா வாங்கிக்குவேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறோம்? இருக்கிற வீட்டில் இருப்போம். நேற்று எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க வந்தாங்க. வந்தவுடனே சொன்னாங்க, லிவி பாஸ்டர் போன தடவை வந்த போச்சு பார்த்துருப்பாரு. நேற்று வந்தவங்க சொன்னாங்க, என்ன உங்கள் வீட்டில் நிற்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் தான் இடம் இருக்கும் போல இருக்கு, வீடே தெரியலையே அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு பொருட்கள் இருக்கு. சின்ன வீடு, சுற்றிலும் 4 பக்கமும் என்ன இருக்கும்? எல்லாம் வாங்குற பொருள்லாம் அங்கே தான் வைக்கணும். நடுவில் மட்டும் கொஞ்சம் இடம், அங்கே தான் படுக்கணும், அங்கே தான் உட்காரணும், அங்கே தான் சாப்பிடணும். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இடங்குள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இப்படியும் கர்த்தர் செய்வார், அப்படி தானே? அப்போ நான் சொன்னேன், இந்த வீட்டில் இருக்க ஒரு பொருள் கூட நான் வாங்கலை, எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. முத ஒரு விசுவாசி எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தவொடனே பாயை விரித்து உட்கார சொன்னேன். அவரால் உட்கார முடியல, நின்றுக்கிட்டே பேசியிருந்தார். பிரதர் உட்காந்து பேசுங்க. இல்லை பாசு இருக்கட்டும். அவரால் உட்கார முடியாது, கீழே கஷ்டம். இருங்க பாசுன்னு போய் 2 சேரை வாங்கிட்டு வந்து போட்டார். 20 வருஷமாக இருக்காங்க வீட்டில். அவர் வாங்கிட்டு வந்த சேர்லாம் முத அவரே உட்காந்து பேசினார். இன்றைக்கி அந்த சேர் வீட்டில் இருக்குது. இப்படி வரவங்கெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா அப்புறம் வீடு நிரம்பமா இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வரவங்களாம் ஏதாவது ஒன்று பிடிச்சிச்சின்னு கேட்டாங்களும் கொடுத்து விட்டுறது, எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வெளியே போனால் தான் இன்னொன்று வரும். அல்லேலூயா. அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேடுறதை விட்டுட்டு அதில் போதும் என்கிற மனதை வைக்கணும். மேலானவைகளை மட்டும்தான் போதாது என்கிற மனதை வைக்கணும். இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்போதான் தெய்வம் என்ன செய்வார்? நமக்கு தருவார். அப்ப என்னுடைய நோக்கம், யோசனை, சிந்தனை எல்லாம் எதில் இருக்கு? அசைவில்லாத ராஜ்யம். அதை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு வேணுமா? அசைவில்லாத ராஜ்யம் வேணுமா? ஸ்தோத்திரம். சரி, வேதத்தை எடுத்து ஆராயும் போது இந்த ராஜ்யம் என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 3 விதமான ராஜ்யங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. எத்தனை ராஜ்யம் வருது? 3 விதமான ராஜ்யங்கள். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது மனுஷனுடைய ராஜ்யம், மூன்றாவது பிசாசினுடைய ராஜ்யம். எத்தனை ராஜ்யம் பைபிள்ல இருக்கு? 3 விதமான ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் நித்தியமானது, காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்கு அந்த ராஜ்யம், அதுக்கு முடிவே கிடையாது. ஏன் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் பைபிள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு? ஏன் பரலோகன்னு வர வேண்டியதானே? நீங்கள் மத்தேயு எடுத்து வாசித்து பாருங்க. குறிப்பாக 5ஆம் அதிகாரத்தில் அந்த
மலை உபதேசத்தில் அடிக்கடி ஒரு வார்த்தை வரும் பாருங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? பரலோக ராஜ்யம். அந்த வேர்டை மிஸ் பண்ணக்கூடாது. பரலோகன் போடல, பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஏன் அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு? ராஜ்யம் வந்தாலே ஆளுகை நடக்கிறது என்று அர்த்தம். அப்ப பரலோக ராஜ்யம் என்று வந்தாலே பரலோகத்தில் ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆளுகை நடக்குது. அப்ப பரலோகத்தில் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அங்க யார் ராஜா? ராஜ்யன்னு வந்தா ஒருத்தர் ராஜாவா இருக்கணும். யார் ராஜா பரலோகத்தில்? சத்தமா ரொம்ப ஆண்டவர் பிடிக்கும் போல இருக்க உங்களுக்கு. எதுக்கு எடுத்தாலும் இயேசு இயேசு. இயேசுக்கெல்லாம் அங்க ராஜ்யம் இல்லை, பிதாவின் ராஜ்யம். அல்லேலூயா. பிதா தான் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறார். இயேசு இனிமேல் தான் ராஜ்யத்தை கட்டுவார். வெளிப்படுத்தல் ரொம்ப அழகா இருக்கு. ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு உரியதாய் மாறும். இப்போ கூட இயேசு ராஜா கிடையாது. நிறைய பேருக்கு அது புரியவே புரியாது. இயேசு இளவரசர், இன்னும் ராஜாவா மாறல. வெளிப்படுத்தல் 19:13 தான் வருகிறது, அவர் தொடையின் மேலே ராஜாதி ராஜா என்று எழுதப்பட்டிருக்குமா. 3ஆம் வரியில, பகிரங்க வரிகள் அவர் வரும்போதுதான் என்னவா மாறுவார்? ராஜாதி ராஜாவாய் வெளிப்படுவார். அப்ப இப்ப இருக்கிற பரலோக ராஜ்யத்துல யார் ஆளுகை செய்கிறான்னா பிதாவாகிய தேவன். அதனாலதான் அவருக்கு பேர் பைபிள்ல போடப்பட்டிருக்கிற நித்திய ராஜா. பிதாவுக்கு என்ன பேர் இருக்கு? நித்திய ராஜா. காலங்காலமா அவர் தான் என்ன செஞ்சுட்டு வர்றார்? பரலோகத்தை ஆளுகை செய்து கொண்டு வர்றார். அவருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்துல தான் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். எங்க இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட. அப்ப இங்க 2 சிங்காசனம் வருது பாருங்க. பிதாவினுடைய சிங்காசனம் நான் உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் என்னுடைய சிங்காசனத்தில். அப்ப அவருடைய ராஜ்யம் தனி, அங்கதான் அவருடைய சிங்காசனம் வரும். அப்ப நீங்க சுவிசேஷ புத்தகத்தில் படிச்சாலோ பழைய ஏற்பாட்டில் படிச்சாலோ தேவனுடைய ராஜ்யம் வந்தாலே அது யாரை குறிக்குது? பிதாவினுடைய ராஜ்யம். அல்லேலூயா. சரி, அப்ப பிதா ஒரு ராஜாவாய் பரலோகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசாங்கத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் உலகத்திலையும் நடக்கும், ரட்சிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இதை தான் தமிழன் அழகா சொன்னா தலையெழுத்துன்னா. அடிக்கடி சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாம் என் தலையெழுத்துங்க. நம்ம கூட வாயில வரும். ஆனால் அதுக்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா? எல்லாம் என் தலையெழுத்துங்க. உண்மை. தலையெழுத்துனா என்னன்னா தலைவன் எழுதின எழுத்துன்னு அர்த்தம். யார் இந்த தலைவன்? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. சபைக்கு தலையானவர் இயேசு, இயேசுவுக்கு தலையானவர் பிதா. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. அந்த தலைவன் பிதா எழுதின எழுத்துதான் பிதாவின் சித்தம் என்று நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அந்த எழுத்துல தான் என்ன மறைஞ்சிருக்கு? அவருடைய சித்தம். இதை தான் மத்தேயு 7:21 இயேசு சொல்வார், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அப்ப இங்க இருக்கிற எல்லாரை குறித்து ஒரு தலையெழுத்து பரலோகத்தில் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, எஸ் ஆர் நோ? அந்த தலையெழுத்துப்படி தானே நடக்கணும்.
சொல்லுங்க. இதை தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் எழுதினபடி தான் நடக்கும். நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னா, தப்பா எழுதிட்டாருன்னா நம்ம எப்படி நினைக்கிறோம், என்னை குறித்து தப்பா எழுதிட்டாருன்னா. ஏங்க, நம்ம தேவன் நல்லவரா இல்லையா? அப்புறம் எப்படி அவர் தப்பா எழுதுவார்? அப்ப இந்த எண்ணத்தை கொடுக்கிறவன் யாரு? பிசாசு. இருங்க, கர்த்தருக்கு சித்தமானதை கேட்டு செய்யும். ஐயோ, அதை மட்டும் கேட்டுறாதீங்க பாஸ்டர், அவர் நோன்னு சொல்லிடுவாரு. நிறைய பேருக்கு எது பிடிக்காது தெரியுமா? சித்தத்தின்படி செய்கிறது பிடிக்காது. அவங்கவங்க விருப்பத்தின்படி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். உண்மைதானே? என் சித்தத்தின்படி நான் செய்கிறேன், என் விருப்பத்தின்படி செய்கிறேன். நான் தெய்வ சித்தத்தின்படிலாம் என்ன பண்ண முடியாது. ஆனால் பரலோக ராஜ்யம் அல்லது அசைவில்லாத ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் இது வேணும்னா யார் சித்தம் செய்யணும்? அதுக்கு தான் அவர் தலைவனாக இருக்கிறார், ஆளுகை செய்கிறார், அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து தான் எல்லாமே இந்த பூமியில் நடக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனும் மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்லவே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பி போகாது. அவர் சொன்ன காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதில் தாங்க அவர் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத இந்த பூமியில உண்டாக கடவுள்னு சொன்னு எல்லாம் உண்டாக்குனுச்சுல வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கா இல்லையா? அந்த வார்த்தையில வல்லமை இருக்கா இல்லையா? அப்ப நம்மை உண்டாக்குனதும் வார்த்தை தானே. அப்ப நம்மை உண்டாக்கின வார்த்தைக்குள்ள நம்மை குறித்த நல்ல திட்டங்கள் இருக்குமா இருக்காதா? இதை குழப்புறதும் சந்தேகப்பட வைக்கிறது தான் பிசாசுன்னு வேலை. சர்ச்சுக்கு போனால் எல்லாம் மாறிடுமா? பைபிள் படித்தா எல்லாம் மாறிடுமா? ஞானஸ்நானம் எடுத்தால் எல்லாம் மாறிடுமா? இப்படியே யாராவது கேட்டால் உடனே நமக்குள்ள முதல்ல என்ன வருது? எண்ணம், பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. சொந்தக்காரன்லாம் வீடு கட்டிட்டான். இந்த சபைக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம். ஒரு வீடு கட்ட முடியல பாருங்க. நினைச்சோமா இல்லையா? சபைக்கு வந்ததுனால தான் எனக்கு கஷ்டம், ரட்சிக்கப்படாமல் இருந்துதான் நேரம் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன் நினைச்சோமா இல்லையா? இல்லையா? பரவாயில்ல, நீங்களாம் தேர்னவங்க. நிறைய பேருக்கு என்ன ஓடுது? இந்த சபைக்கு வந்தாலே நமக்கு என்ன இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கும். கண்டிப்பாக நடக்காது. அவர் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுக்கு தான் சபை. சபைக்குள்ள வந்துட்டாலே அவர் என்ன எழுதினாரோ அதை தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அவர் நம்ம வேசின் பிள்ளைகளா பார்க்கல, அவர் சொந்த பிள்ளைகளா பார்க்கிறார். நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிதாவுக்குரிய சொந்த பிள்ளைகள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு ஒரு பரமபேதா யோசிப்பாரா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு என்னைக்காவது தீமை யோசிப்பீங்களா நீங்க? அப்படி இப்படி பரமபேதா தீமை யோசிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லவர், நல்லதே செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சும்மா பாடுறதுக்கு மட்டும் இல்லை, அனுபவிக்கணும், விசுவாசிக்கணும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு வர்றது பிதாவினுடைய ராஜ்யம். இன்னைக்கும் பரலோகத்தில் ஒரு ராஜ்யம் நடக்கு. ரெண்டாவது, அந்த நல்ல தெய்வம் மனுஷனுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார். பைபிள் வர இரண்டாவது ராஜ்யம் மனுஷ ராஜ்யம். பைபிளில் யார் முதல் ராஜா? யார் முதல் ராஜா? தவறு. பரவாயில்ல, திருத்திக்கிறது தப்பு இல்லை. தைரியமா பதில் சொல்றீங்களோ, உங்களை வரவேற்கிறேன். முதல் ராஜா ஆதாம், முதல் ராணி ஏவாள். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதுல இருந்து வாசிங்க. உண்டாக்குவோமாக
என்ன கடவன்? அண்டர்லைன் பண்ணுங்க. ஆளக்கடவன். யார் ஆள முடியும்? ராஜா தான் ஆள முடியும். அப்ப ஆதாம் ஏவாளை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? 3 காரியங்களை ஆளும்படி சொல்றாரு. என்னென்ன அங்க பாருங்க, அழகா, ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்கள். 1 சமுத்திரம், இங்க இருங்க, நீர், சமுத்திரம். 2வது ஆகாயத்து பறவைகள், வானம். அடுத்தது பூமி அனைத்தையும். அப்ப இதுல எத்தனை காரியம் வந்துருச்சு தெரியுமா? வானம், பூமி, சமுத்திரம். இததான் பைபிளும் 3 உலகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 உலகங்களையும் ஆளக்கூடிய நபராகத்தான் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உண்டு பண்ணினார். ஆளக்கடவீர்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் என்ன சொல்ற? 28 ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பைபிள்ல முதல் ஆசீர்வாதம் வரடங்க தான். அப்ப தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப பைபிள்ல வர முதல் ராஜா ஆதாம், முதல் ராணி ஏவாள். இதுதான் மனுஷனுடைய ராஜ்யம். தேவன் எப்படி ஒரு ராஜாவா இருக்கிறாரோ, ஒரு ராஜ்யத்தை நடத்துகிறாரோ, அது போலவே தான் உண்டாக்குற மனுஷனும் ராஜாவா ஒரு ராஜ்யத்தை நடத்தும்படி யோசிச்சிருப்பார்னா அவர் நல்லவரா இல்லையா? நம்மளா இருந்தா என்ன? நம்ம உண்டாக்குறது ஒரு அடிமையா இருக்கட்டும், ஒரு வேலைக்காரனா இருக்கட்டும், அப்படித்தானே யோசிப்போம். சொல்லுங்க. ஆனா அவர் எப்படி யோசிச்சார்? என்னை போலவே ஆளுகை செய்யணும், என்னை போலவே எல்லா வல்லமையும் உடைய நபராக இருக்கணும். இதை விட மேல் நோக்கி பார்த்தீங்கன்னா அது முந்தின வசனத்தில் 26 நமது சாயலாக நமது ரூபத்தின்படி. என்ன அற்புதம்! நம்மளை உண்டாக்குனதே அவரை போல. இப்படிலாம் உண்டாக்குன நல்ல தெய்வம் நம்மை குறித்து எழுதியிருக்கிற தலையெழுத்தை நல்லா வச்சிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. ஆனா நிறைய நேரம் என்ன சொல்றோம்? ஏன் தான் இப்படி நடக்குதோ தெரியல, என் தலையெழுத்து சொல்றோம்ல. ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே காரியத்தை யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு நடந்தது நன்மைக்கு ஏதுவாகன்னு சொல்லுவேன். நடக்கும்போது அது தீமையா தெரியும். அதுதான் ரோமர்ல பவுல் எழுதுவார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்குமே ஒழிய தீமைக்கு ஏதுவாக ஒரு காலம் நடக்காது. அதை நடந்த உடனே ஒருத்தன் வந்து பல பல பலன்னு பேசுறான்ல, பெரிய ஸ்பீக்கர் மைக் வச்சு, அந்த பிசாசின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காது. ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, கடவுள் உன்னை கைவிட்டார், உன்னை மறந்துட்டார், அதனால தான் இப்படிலாம் நடக்குது. எனக்கு கூட போன 2 வாரமாக கால் நடக்க முடியல, வீங்கிடுச்சு. லிக்மெண்ட்டில் ரொம்ப புண்ணாயிருச்சு. நான் டாக்டர் சொல்லிட்டாரு, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் ஆறும். 6 வாரம் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது. எனக்கு இப்படி யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப வைராக்கியம் ஆகிடும். நீங்கள் 6 வாரம் சொன்னீங்கன்னா நான் 1 வாரத்தில் இருந்துச்சு என்ன பண்ணிடுவேன், நடந்துருவேன். ஏன்னா இந்த கால் கர்த்தர் கொடுத்தது, அவருக்காக பயன்படாமல் சும்மா இருக்கிறதுக்கு அந்த கால் எதுக்குன்னு கேட்பேன். நான் வலிச்சாலும் பரவாயில்லன்னு போவேன், வலியை தாங்குவேன். பல்ல கடிச்சுட்டா அது வலியை தாங்குவேன். அப்படி ஒரு வைராக்கியம். அப்படிலாம் தாங்கினதுனால 6 வாரம் இல்லை, 2 வாரத்தில் நடந்துட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன், ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உங்க மனத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. அது தீமை அல்ல, அது ஒரு நன்மை. எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குதுன்னா அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, நன்மைக்கு ஏதுவானது. என்னை ஆராதிக்கிற தெய்வன் நல்லவரா இல்லையா? இப்ப சொல்லுங்க, அவர் நல்லவர். யாரோ சொல்லுங்க பாப்போம், மனசார சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே நீ நல்லவர், உம்மை நான் துதிக்கிறேன், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இதாங்க அவர் அறிகின்ற அறிவு. அவர் யார், எப்படிப்பட்டவர்?
இதை குழப்புறதுக்குன்னே ஒருத்தன் வரான். அவன் தான் விழுந்து போன பிசாஸ். இரண்டாவது ராஜ்யம் மனுஷ ராஜ்யம். இதையும் தேவன் தான் என்ன பண்ணார்? டிசைன் பண்ணார், மனிதனுக்கு கொடுத்தார். வானம் பூமி சமுத்திரம் மூன்றை என்ன செய்? ஆண்டுகொள். அப்ப வானம் பூமி சமுத்திரம் அந்த மூன்று உலகங்களிலும் இன்னைக்கு வேற யாருமே ராஜாவா இல்லை, ஆதாமை தவிர. இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களும் பூமியை தான் ஆள முடியும், வானம் சமுத்திரத்தை என்ன பண்ண முடியாது. இப்படி இருந்த மனிதனுடைய ராஜ்யத்தை ஒருத்தன் வந்து ஏமாத்தி பிடுங்கினான். இதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சர்ப்பம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து ஏவாளை வஞ்சித்தது. எதுக்கு அவன் வந்தான் தெரியுமா? எதுக்கு ஏவாள்கிட்ட பேசினான் தெரியுமா? எதுக்கு தேவனுடைய வார்த்தையை மீற வச்சான் தெரியுமா? அவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கணும். எப்படி ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு எத்தன் என்ன பண்ணார்? வெறும் சகப்பு கோளுக்காக விற்று போடுனார். பசியா இருந்த ஏசா வித்து போட்டான். அதே மாதிரி தான் ஏவாளும் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு பழத்தை சாப்பிட வைக்கிறதன்படி இவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சான். பாருங்க, யாரு ஜெயிக்கிறானோ அவங்களுக்கு அவங்க அடிமைகள் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல பிசாசு இவங்களை ஜெயிச்சிட்டானா இல்லையா? 2 பேரையும். ஏன்னா அவன் சொன்னபடி செஞ்சிட்டாங்கல்ல. அதனால யார் யுத்தம் இல்லை, ரத்தம் சிந்தல, கத்தி எடுக்கல, பீரங்கி எடுக்கல, வெறும் வார்த்தைகளினாலேயே பிசாசு ஆதாம் ஏவாளை ஜெயித்தான். அப்ப ஜெயித்த உடனே என்ன நடந்துருச்சு? அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட ஆண்டு கொள்ளும் ஆசீர்வாதம் இப்ப யார் கையில் இருக்கு தெரியுமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் ராஜாவா இப்ப ஆண்டு கொண்டிருக்கிறவன் பிசாசு. அவன் கண்ட்ரோல்ல தான் நீங்க முழு உலகமும் இருக்கு. அவன் எந்த ராஜ்யத்தை பிடிக்க பார்த்தான்? முதல்ல பரலோகத்தில் இருக்கிற பிதா உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த ராஜ்யத்தை பிடிக்க பார்த்தான், ஏமாந்துட்டான், முடியல. அடுத்தது வெயிட் பண்ணி யார்கிட்ட இருந்து பிடிங்கிட்டான்? மனிதனுக்கு கொடுத்த ராஜ்யத்தை ஆளுகைய ஏமாத்தி வஞ்சித்து பிடிங்கிட்டான். இன்னைக்கு உலகத்தின் அதிபதியா இருக்கிறான்னு இயேசு சொல்றார். உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். இன்னைக்கும் பாருங்க, நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும் யார் ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது? சாத்தானுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எப்ப பாருங்க போராடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. உண்மைதானே? நமக்கு உடனே பதில் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா பதில் இறங்கி எங்கிருந்து வரும் தெரியுமா? பரலோகத்திலிருந்து இறங்கி 3வது வானம், 2வது வானம், 1ஆம் வானம் கடந்து நமக்கு வரணும். இவன் ஆளுகை எங்க வச்சிருக்கான் தெரியுமா? 2வது வானத்துல. அப்ப இவனை கடந்து பதில் வருவது என்பது ஒரு பெரிய போராட்டம். ஏன் நிறைய பேருக்கு பதில் வரல? ஆண்டவர் பதில் கொடுத்தாலும் 2வது வானத்துல யார் இருக்கிறா? பிசாசின் அவனுடைய சேனைகளும். எங்க இருக்கு? எபேசியர் 6ஆம் அதிகாரம். பவுல் எழுதின நிருபம், எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 12ஆம் வசனம். அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின், அண்டர்லைன் பண்ணுங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஏன் இந்த போராட்டத்தை நிறைய பேர் யோசிக்கல? ஜெபம்னா ஆண்டவர் பதில் கொடுக்கல, ஜெபம்னா ஆண்டவர் பதில் கொடுக்கல. அவர் பதில் கொடுத்தாலும் அந்த பதில் இறங்கி வரும்போது என்ன நடக்குது? வான மண்டலங்களில் போராட்டம் நடக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளல, அதனால பதில் வரல.
நம்ம எப்படின்னா ஏதோ மனு போடுற மாதிரி அரசாங்கத்துக்கு வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறேன், போட்டுட்டு ஒரு வருஷம் மறந்துடுறது. அந்த மாதிரி ஜெபம் பண்ணிட்டோம், எப்போ வருமோ வரட்டும். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. தானியேல் பதில் வருகிற வரைக்கும் போராடினான். பார்த்தாரு தெய்வம், இவன் விட மாட்டான், பதில் போக மாட்டேங்குது. ஆனாலும் தானியேல் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். உடனே ஒரு மிகாவேல் அனுப்புவோம். அல்லேலூயா. மிகாவேல் போய் என்ன செய்கிறான், அவனோடு போராடி பதில் கொண்டு வந்த தூதனை அவன் தடுத்ததுனால அவனோடு போராடி அவனுக்கு வழியை விடுறான். அந்த தூதன், நீ போ, தானியேலை போய் என்ன செய், போய் பதிலை கொடு. இதெல்லாம் எதுக்கு பைபிள் எழுதப்பட்டிருக்கு? அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு போராட்டம் நடக்குது. இதை சபையாராகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே சொன்ன பதில் வரலனா இயேசுவுக்கு வல்லமே இல்லை. ஆண்டவர் என்னை நேசிக்கலை, என்னை மறந்துட்டார், ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்கு போராட்டம் உண்டு. நீங்க பவுல் ஆவியான உதவியோடு சபைக்கு எழுதியிருக்கிறார்ல, அந்த போராட்டம் நமக்கு தானே உண்டுன்னு போட்டிருக்கு. அந்த போராட்டத்தில் நம்ம பங்கெடுக்கிறோமா? சொல்லுங்க. பதில் வருகிற வரைக்கும் போராடி என்ன பண்றானா, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் யாருக்கு? படைச்சவர்கிட்ட, அதை உண்டாக்கினவர்கிட்டயே காமிச்சு, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் யாருடையதை யாருக்கு தரது? இந்த அளவுக்கு மனுஷன் விட்டுட்டான். ஆண்டவர் இதெல்லாம் உண்டாக்கி மனுஷன் கையில கொடுத்தா அவன் யார்கிட்ட வித்து போட்டுட்டான்? பிசாசுகிட்ட. இப்ப பிசாசு என்ன சொல்றான்? இயேசுகிட்டயே, ஓனர்கிட்டயே, இதெல்லாம் உங்களுக்கு வேணுமா? என் காலில் விழுந்து தாள பணிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் தர. இயேசு என்ன திரும்ப சொன்னார்? உன் காலில் விழுந்து ஆராதனை செய்து நான் வாங்க வரவில்லை, உன்னோடு யுத்தம் பண்ணி உன்னை ஜெயித்து உன்னிருந்து பிடுங்கும்படி நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏசு அவ்வளவு சீப்பு கிடையாதுங்க. கண்டிப்பா இந்த ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறப்போகுது. இந்த முழு உலகத்தையும் இயேசு மீண்டும் ஆள போகிறது தான் 1000 வருட அரசாட்சி. இதே பூமியில இயேசு ராஜாதி ராஜாவாய் தாவீதின் சிங்காசனத்தை உட்காரும் போது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் இயேசு ஆளுவார். அவரோடு கூட நீங்களும் நானும் பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்யும்படி நம்மளை உயர்த்தி வைக்க போகிறார். அதுக்காக தாங்க சபையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனா நம்ம எண்ணங்கள்லாம் குறுகிய எண்ணமா இருக்கிறதுனால இயேசுவை போல அவன் நம்மளை சோதிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் கேட்குற, எனக்கு கொடுத்துரு. உடனே கொடுத்துருவோம். அவனை பணிந்து கொண்டா, அவனுக்கு இடம் கொடுத்தா, அவனுக்கு கீழ்ப்படிந்தா உடனே கொடுத்துருவோம். இதை தான் உலகத்தான் சொல்லலாம். நாங்கள்லாம் என்ன பைபிளா படிக்கிறோம், நாங்கள்லாம் சர்ச்சுக்கா போகிறோம், நாங்கள்லாம் நல்லா இல்லை, நாங்கள் கும்புற கடவுள் கொடுத்துக்கிட்டே இல்லை.
நீ சபைக்கு போற, ஆண்டவர் உயிர் உள்ளவர்னு சொல்ற, ஆனால் நீ அப்படியே இருக்கிறேன்னு சொல்றாங்களா இல்லையா நம்ம சொந்தக்காரங்க? ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, பார்த்தாலே இதே தான் பேசுவாங்க. நீ என்ன நல்லா இருக்கிற, நம்ம கடவுள் விட்டு நீ போனில்ல, அப்படிதான் இருப்ப அப்படின்னே சொல்லுவான். புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அவன் கொடுக்கிறது டெம்பரவரி. கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி நரகத்துக்கு கொண்டு போய் அவனுடைய ஜனங்களாவே நரகத்தில் வச்சிருவான். அதான் அவன் எண்ணம். நம்ம தெய்வம் உடனே கொடுக்க அவர் ஆயத்தமா இல்லை. ஏற்கனவே எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன், அது எல்லாத்தையும் உங்க மூதாதையர் பிசாசிட்ட வித்து போட்டுட்டாங்க. உனக்கு என்ன தேவை, நீ போராடி ஜெயித்து பிடுங்கிக்கொள். அல்லேலூயா. அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ற. அப்ப யாரெல்லாம் ஜபத்துல போராடுறீங்களோ, யாரெல்லாம் சத்தியத்துல இருந்து போராடுறீங்களோ, யாரெல்லாம் முழங்கால இருந்து போராடுறீங்களோ, உங்க போராட்டத்தை வலுவுபடுத்த இயேசுவாகிய தெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணி, ஆவியானவர் நமக்கு சப்போர்ட் பண்ணி, அவன் தலையில அடிச்சு குடுடா அப்படின்னு சொல்லி கொடுக்க வைப்பா. அப்படிதான் இன்னைக்கு ஊழியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சும்மா இல்லை. சத்தீஸ்கர் பாருங்க, குஜராத்தில் பாருங்க, வட இந்தியாவில் எத்தனை ஊழியக்காரன் நீ ஜெயிலில் இருக்கான். ஆனால் ஒருத்தர் கூட சோர்ந்து போலங்க. ஒரு ஊழியக்காரர் கூட ஜெயிலில் இருக்கிறவங்க சோர்ந்து போல. ஏன் தெரியுமா? அவனுக்கு நல்லாவே தெரியும், ஊழியம் செய்தால் பாடுகள் வரும், அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். பாடுபடாதவங்களுக்கு ஆளுகை இல்லை. அப்ப பாடுபடுறதுன்னா என்ன? யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை யாராவது கிண்டல் பண்றாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவரோடு சேர்ந்து பாடுபடுங்க. ஆமாங்க, அந்த இயேசு எனக்கு நல்லவர் தாங்க, எனக்கு இப்ப கொடுக்கலனாலும் இனி கொடுப்பாருங்க, நித்தியத்தில் எனக்கு வச்சிருக்கிறாங்க, அந்த விசுவாசத்தில் நான் ஓடிட்டு இருக்கிறேன், அதனால யாரும் எனக்கு கலங்கடிக்க முடியாது. தைரியமா நீங்க சொல்லலாம். நம் ஆண்டவர் மரித்தவர் அல்ல, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உயிருள்ள ஆண்டவர். அவரால் எல்லாம் முடியும். ஆனா அவரால் நமக்கு செய்யணும்னா நம்ம அவரை விசுவாசிக்கணும், அவரோடு கூட நம்ம சேர்ந்து வேலைகளை செய்யணும். அதுக்கு தான் அவருடைய சரீரமா நம்மளை வச்சிருக்கிறார். தலை மாத்திரம் வேலை செய்யுமா, இல்லை சரீரமும் சேர்ந்து நம்மளோட வேலை செய்யுமா? தலையும் சரியும் சேர்ந்தாதானே ஒரு வேலையை செய்ய முடியும். அப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தலையாகிய கிறிஸ்துவோடு இணைந்தாதானே வெற்றிகள் கிடைக்கும். அப்ப எத்தனை ராஜ்யம் இருக்கு? ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இரண்டாவது மனுஷனுடைய ராஜ்யம், மூன்றாவது பிசாசினுடைய ராஜ்யம். பிசாசின் ராஜ்யத்துக்கு ஒரு வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. ஓகே. சாத்தான் என்னைக்குமே பிரியவே மாட்டானோ. உலகத்திலேயே ஒற்றுமையா இருக்கிற ஒரு கூட்டம் எதுனா பிசாசின் கூட்டம் தான். குட்டி பிசாசை துரத்துறதுக்கு பெரிய பிசாசிட்டு போவாங்க. பிசாசு பிடிச்சவங்க எதை வச்சு துரத்துவாங்க? அதை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிசாசு வச்சு துரத்துவாங்க. ஆனா அந்த பவர்ஃபுல்லான பிசாசு என்ன சொல்லும்? நான் துரத்துற மாதிரி துரத்துவேன், நீ ஓடுற மாதிரி ஓடு, நமக்கும் எனக்கும் உனக்கு சண்டை வேணும். இதை புரியாம அந்த மந்திரவாதிகிட்ட போனா, அந்த நபர்கிட்ட போனா உடனே பேயெல்லாம் ஓடிடுதுங்க. ஓடல. சாத்தான் எப்படி தனக்கு தானே பிரிஞ்சிருப்பான்? அவன் பிரிஞ்சாலும் அவன் ராஜ்யம் எப்படி நிற்கும்? நடிப்பு. உண்மையா ஓட வைக்கிறவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. அதனால சாத்தான் இன்னொரு பிசாசை என்ன பண்ண மாட்டான்? ஜெயிக்கவும் மாட்டான், துரத்தவும் மாட்டான், அவனை கொல்லவும் மாட்டான். அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்கு.
இதே ஒற்றுமை கிறிஸ்தவர்களாகி நம்மகிட்ட வந்துருச்சுன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. வீட்டில் 5 பேர் இருப்போம், 5 பேரும் 5 விதமாக இருப்போம். அப்போ அவன் குழப்பத்தை கொடுக்காம என்ன பண்ணுவான்? உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்களா, 5 பேரும் ஒருமனப்படுங்க, பிசாசு வாசலுக்கு வெளியே நிற்போம். அவனையே உள்ளார கூட்ட பெரிய தலை வாழை இலையெல்லாம் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க. எங்க ஒற்றுமை ஒருமனை இருக்குதோ அங்க பிசாசுக்கு இடம் இல்லை. அப்ப இங்க பார்க்கிறோம் பிசாசின் ராஜ்யம் எப்படி நிற்கும். 27 நான் பெயல்செபூவினால், அப்படின்னா பிசாசுகளுடைய தலைவனால் பிசாசுகளை துரத்தினால் சொல்லிட்டு நான் பிசாசுனால பிசாசு துரத்தல, நான் எதுல துரத்துறேன் தெரியுமா? 28 நான் தேவனுடைய வார்த்தையினால், ஆவி என்பது வார்த்தை, நான் தேவனுடைய வார்த்தையினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, என்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு தான் பிசாசின் ராஜ்யத்தில் நம்ம விடுதலை ஆயிட்டோம். அது வரைக்கும் அவன் ராஜ்யத்தில் அடிமையா இருந்தோம். இயேசு வந்து துரத்திட்டு உங்களை என்னையும் அவர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்ப சபைக்கு வரவங்களாம் யாருன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நீங்கள நானும் பிசாசின் ராஜ்யத்தில் இப்ப இல்லை. அப்ப அவன் ராஜ்யத்திலிருந்து இப்ப இயேசுவின் ராஜ்யத்துக்கு வந்தா அவனுக்கு எரிச்சல் வருமா வராதா? சொல்லுங்க. அவர்கிட்ட அவன் சண்டை போட முடியாது. ஆனா அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு இயேசுவின் இடத்துல வந்த நம்மகிட்ட அவன் போராடுவானா இல்லையா? அதனாலதான் சபைக்கு வந்தா, பைபிள் படிச்சா, ஜெபம் பண்ணா, ஆண்டவர் ரொம்ப நெருங்கினா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். நீங்க என்ன பண்ண தெரியுமா? பதிலுக்கு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். ஐயோன்னு அழுதிங்கன்னா இன்னும் கொட்டிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? பிரச்சனையை பார்த்து அழுகிறவங்களை கொட்டுவான். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கணும். இதுக்கு நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இருக்கணும். அப்பதான் அவனை எதிர்க்க முடியும். அதுக்கு தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப 3 ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம், பிசாசனுடைய ராஜ்யம். நான் சொன்னது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. இப்ப முதல் வசனத்துக்கு வரும். இப்பதான் செய்திக்கே வரும். மறுபடியும் வாங்க, எபிரேயர் 12:28 வாங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இருங்க. இப்ப இந்த 3 ராஜ்யத்துல எது அசைவில்லாத ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம் மட்டும், பரலோக ராஜ்யம் மட்டும். ஆனா இங்க சொல்லப்படுற நம்முடைய அசைவில்லாத ராஜ்யம் அது கிடையாது. அது என்னன்னு கடைசியில் சொல்றேன். ஆனா பொதுவா அதுக்கு பேர் என்ன? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு பேர் பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பொதுவான பேர். அப்ப பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் மட்டும்தான் என்ன செய்யலையா? அசைவே அசையாது. ஆனா மனுஷனுடைய ராஜ்யமும் பிசாசின் ராஜ்யமும் அசையக்கூடியது. அப்படின்னு என்ன? மாறக்கூடியது. இன்னைக்கும் பாருங்க, மனுஷனுடைய ராஜ்யம் பூமியில, தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வைக்கிறாங்க? எலெக்ஷன் வைக்கிறாங்க. மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப மனுஷ ராஜ்யம் மாறுகிற மாதிரி பிசாசின் ராஜ்யமும் மாறப்போகுது. ஏன்னா அவன் ராஜ்யம் அசைவுள்ள ராஜ்யம். மனுஷ ராஜ்யமும் அசைவுள்ள ராஜ்யம், பிசாசின் ராஜ்யமும் அசைவுள்ள ராஜ்யம். அதுக்கு முந்தின வசனங்களை படிச்சீங்கன்னா ஒரு அளவு புரியும். 26 இருந்து வாசி. அவருடைய சத்தம் இப்பொழுது பாருங்க, என்னென்னமோ வாக்குத்தத்தம்லாம் சொல்றோம். இதை என்னைக்கா கேட்டோமா? அவர் என்ன பண்ண போறாராம்?
வானத்தையும் பூமியும் நான் அசைய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம். கீழே வாசிங்க. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்க. அப்ப எது அசையாதது? பரலோக ராஜ்யம். அந்த அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக எது அசைவுள்ளவைகள்? மனுஷ ராஜ்யமும் பிசாசு ராஜ்யமும். அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம். அது என்ன உண்டாக்கப்பட்டவைகள்? உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம். அப்படின்னா என்னன்னா, முற்றிலும் இந்த பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்றார். அத்தனை பேரும் அழிந்து மண்ணாக மாறப்போகிறார். அல்லேலூயா. பிசாசன் நரகத்துக்கு போறான். முதல்ல எப்படி வானம் பூமி சமுத்திரம் இருந்ததோ அப்படியே மாறப்போகுது. அப்ப இன்னைக்கு டிவியில் பார்க்கறது, யூடியூப்பில் பார்க்கறது, இன்டர்நெட்டில் பார்க்கறது, அப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அத்தனை செயற்கைக்கோள், இவ்வளோ விஞ்ஞானிகளுடைய அறிவுத்திறன், அப்படியே வியந்து வியந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் அழிய போகுது ஒரு நாள். இங்கே பாருங்க, எழுதி கொடுக்குறேன், இந்த பூமி மட்டும் அழியாது. சூரியன் அழிஞ்சிரும், சந்திரன் அழிஞ்சிரும், எல்லா கிரகங்களும் அழிஞ்சிரும். பூமி மட்டும் அழியாது. அவர் படைச்சதுலேயே பூமி மட்டும்தான் நிலை உள்ளது. ஆனா பூமி அழியின்னு போட்டிருக்கு. அது என்ன? அதனுடைய மேற்பரப்பை தான் தேவன் அழிக்க போகிறார். முதல்ல நோவா காலத்துல ஜலத்தை அனுப்பி மேற்பரப்பை எப்படி அழிச்சு சுத்தம் பண்ணாரோ, அதே போல இப்ப அக்னியினாலே பூமியினுடைய மேற்பரப்பெல்லாம் எரிந்து சாம்பலாக்கி மறுபடியும் புதிதாக்க போகிறார். இது தெய்வ திட்டம். அதனால தான் சொல்றேன், இந்த பூமியில இப்ப நம்ம இருக்கிற இந்த பூமி நமக்கு நிரந்தரமான சொந்தம் அல்ல. இது அழிய போகிறது. அதனால்தான் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடு. எதுவுமே இப்ப புரியுது? அப்ப இதெல்லாம் அசை உள்ளவைகள். மனுஷ ராஜ்யம் அசை உள்ளதா இல்லையா? பழைய ஏற்பாடுல எடுங்க, தானியேல் புஸ்தகத்தில் பாருங்க. ஒரு சிலையை நிறுத்தி தலைக்கு, மார்புக்கு, கைக்கு, இடுப்புக்கு, காலுக்குன்னு ஒவ்வொரு ராஜ்யம் சொல்லுவார். ஒரு பெரிய கையால் பெருக்கப்படாத கல் வந்து மோதும், சிலை பீஸ் பீஸ் ஆகும். அப்படின்னா இந்த ராஜ்யம் எல்லாம் உடைக்கப்படும். மனுஷ ராஜ்யத்திலையும் குறைகள் இருக்கு, பிசாசின் ராஜ்யத்திலையும் குறைகள் இருக்கு. அதெல்லாம் அசை உள்ளவைகள். அப்ப நம்ம எந்த ராஜ்யத்துக்கு போறோம்? அசைவில்லாத ராஜ்யம். இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க படுத்தாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், சாப்பிட்டாலும் இதையே நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் எங்க போறேன்? அசைவில்லாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். இன்னொன்னு சொல்றேன், அசைவில்லாத ராஜ்யம் வேணும்னா நீங்க அசைவில்லாதவர்களாய் வாழ கத்துக்கணும். சும்மா ஒரு பிரச்சனை வந்தாலே அசைஞ்சிடுறீங்களே, ஒரு கஷ்டம் வந்தாலே அசைஞ்சிடுறீங்களே, ஒரு வியாதி வந்தாலே அசைஞ்சிருங்க. உங்களுக்கு எப்படி அப்புறம் அசைவில்லாத ராஜ்யத்தை தருவார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னி சூளையில போட்டாலும் அசையலையே அவங்க. தானியேலை கொண்டு போய் சிங்க கவியில போட்டாலும் அவர் அசையலையே. அவங்களுக்கு அல்லவா அசைவில்லாத ராஜ்யம். தும்முனா செஞ்சிடறோம், இருமுனா செஞ்சிடறோம். கொரோனாவா இல்லை வேற ஏதாவது வியாதியா? அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு மனசெல்லாம் போராட்டமா. அதை வரும்போது பாச சொல்லிட்டு வந்தான், கொரோனால ஒருத்தர் செத்துருமான்னு நினைச்சே செத்து போயிட்டார். உண்மை, நிறைய பேர் அப்படிதான் பயத்திலே தான் செத்தாங்க. நான் கொரோனா டைமில் ஒரு வார்டில் ஒரு பாஸ்டர் சந்திக்க போகிறேன். இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பாஸ்டர்ஸ்லாம் வேணாம் பாஸ்டர், தயவு செய்து போயிடாதீங்க, கொரோனாவில் உங்களுக்கும் அஃபெக்ட் ஆகிடும். இல்லை நான் போய் அவரை பார்த்து ஜெபம் பண்ணப்பேன். நாங்கள் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் என்னென்னமோ ஃபோன் பண்ணிலாம் சொன்னாங்க, எனக்கு அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஒரு ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு இருக்கா, போய் பார்த்து ஜெபம் பண்ணணுமா இல்லையா? அதனால் சாப்பாடு பண்ணி எடுத்துக்கிட்டு மனைவிட்ட வாங்கிட்டு போய் பார்த்து கொடுத்து ஜெபம் பண்ண. அவங்க மனைவி பாஸ்டம்மா கூடவே இருக்கிறாங்க. எந்த வார்டில்? கொரோனா வார்டில். ஆனால் அவங்களுக்கு கொரோனா வரல.
தைரியமா இருக்கிறவங்க பக்கத்தில் எதுவுமே நெருங்காது, தெரியுமா? ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா பயந்தவங்கள்ட்ட தான் வரும், தைரியமா இருக்கவங்கள்ட்ட வராது. அவங்க கிட்டையும் வரல, என்கிட்டையும் வரல. ஏன்னா நாங்கள் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள எங்களை தைரியப்படுத்திட்டு போனோம். அதனால தான் பிசாசு யாரை கண்டு பயப்படுறான்னா, விசுவாசத்தில் உறுதியா, விசுவாசத்தில் தைரியமா இருக்கிறவங்களை கண்டு பயப்படுவான். இந்த அசைறவங்களை கண்டு சிரிப்பான். உலகத்திலே பாருங்க, யாராவது ரொம்ப பயந்தாங்க இருந்தா சும்மா சும்மா போய் வம்பளுப்பான். பார்த்துருக்கீங்களா? ஏய், நம்ம அடிச்சா அவன் வாங்கிக்க வேண்டாம். இந்த காலேஜில் எல்லாம் ரேக்கிங் பண்ணும்போதெல்லாம் எவன் இழிச்ச வாயினா அவனை போட்டு மிதிப்பான். கொஞ்சம் எதிர்த்து நின்னா பாருங்க, அடங்கி போயிடும். அப்படிதான் பிசாசு. அவனை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு திராணி நிறைய பேர்ட்ட இல்லை. காரணம் வசனம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்குள் வசனம் இருந்தா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பாருங்க, 12, 13, 14 அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள். காரணம் தேவனுடைய வசனம் அவர்களுக்குள் நிலைத்திருந்தது அப்படின்னு எழுதுவார். வசனம் உள்ளார நிலைச்சாலே நீங்க என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். அப்ப அசைவில்லாத ராஜ்யம் என்னன்னா, எது நடந்தாலும் அசையக்கூடாது, அப்படி நிக்கணும். கிறிஸ்துவுக்குள் உறுதியா, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிற, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறது. இந்த உறுதி தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அப்ப அசைவில்லாத ராஜ்யம் வேணும்னா இதெல்லாம் நம்மகிட்ட வரணும். அப்பதான் அதை சுதந்திரிக்க முடியும். இப்போ ஒரு 3 குவாலிட்டி அந்த வசனத்தில் இருக்கிற 3 காரியத்தை பார்ப்போம். அசைவில்லாத ராஜ்யத்தை யாருக்கு தருவார்னா, முதலாவது பயத்தோடு. யார்கிட்ட பயம் இருக்குதோ அவங்களுக்கு தாங்க அசைவில்லாத ராஜ்யம். என்ன பயம்? மனுஷ பயமா, பிசாசின் பயமா, தேவ பயமா? அங்க போடப்பட்டிருக்கிறது தேவ பயம். பயத்தில் 3 காரியம் இருக்கு. மனுஷ பயம், பிசாசுக்கு பயப்படுற பயம், தேவ பயம். நீங்க தெய்வத்துக்கு மாத்திரம் பயந்தீங்கன்னா மனுஷனுக்கும் பிசாசுக்கும் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். அப்ப மனுஷ பயம் கண்ணியை வருவிக்கும், பிசாசின் பயம் அக்கினி கடலுக்கு கொண்டு போகும். நமக்கு தேவை தேவ பயம். அப்ப அசைவில்லாத ராஜ்யம் யாருக்கு கொடுப்பார்னா, அவருக்கு பயப்படுறவர்களுக்கு தான் கொடுப்பார். அப்ப அவருக்கு பயப்படணும்னா என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கணும். அப்படின்னா என்ன? அதே வசனத்திலே 3 தீமை போட்டிருக்கு பாருங்க, வாசிங்க. 1 பெருமையும், பெருமை அகந்தை ஒண்ணுதான். ஒரு குறிப்பு, பெருமையும் அகந்தையும் 1. 2 தீய வழியையும், 3 புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இந்த 3 தீமைகளை கர்த்தர் வெறுக்கிறது போல நாமும் வெறுத்தோம் என்றால் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம். அது என்ன 3 காரியம் வந்திருக்கு? பெருமை, அகந்தை, புரட்டுவாய், தீய வழி. எப்படி வந்திருக்கு? எழுதிக்கோங்க. பெருமையும் அகந்தையும் ஆத்துமாவோடு தொடர்புடையது. பெருமை, அகந்தை நம்ம ஆத்துமாவோடு தொடர்புடையது. புரட்டுவாய் நம்முடைய ஆவியோடு தொடர்புடையது. தீய வழி நம்ம சரீரத்தோடு தொடர்புடையது. அப்ப நம்முடைய ஆத்துமாவில் தீமையான எண்ணங்கள் வரக்கூடாது, நம்ம ஆவியில தீமையான பேச்சுக்கள் வரக்கூடாது, நம்ம சரீரத்தில் தீமையான வழிகள் அதில் நடக்கக்கூடாது. இதை டெய்லி வெறுக்கிறவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. அது என்ன பெருமை அகந்தை போய் நீங்க தீய என்னன்றீங்க? உண்மை. யாக்கோபு சொல்றார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். பெருமைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பெருமை என்றால்
முதலிடத்தை எடுப்பதுன்னு அர்த்தம். பெருமைனா என்ன? முதல் இடத்தை எடுப்பதுன்னு அர்த்தம். தாழ்மைனா என்ன? முதல் இடத்தை தேவனுக்கு கொடுப்பதுன்னு அர்த்தம். வித்தியாசம் புரிஞ்சா? பெருமைனா முதலிடத்தை நான் எடுப்பதுன்னு அர்த்தம். தாழ்மைனா முதலிடத்தை, அந்த இடத்தை கர்த்தருக்கு கொடுப்பதுன்னு அர்த்தம். அப்ப உங்க வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, உங்ககிட்ட பெருமையே இல்லாம போயிடும். நான் என்னது, நான் தான் அதை செய்வேன் அப்படின்லாம் உங்களை முன் வச்சு தோத்து போவாங்க. பவுல் சொல்வார், இனி வாழ்வது நான் அல்ல. அல்லேலூயா. இனி வாழ்வது நான் அல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும். யோவான் ஸ்தானகன், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும். இவங்க கிட்ட தாங்க தாழ்மை இருந்தது. ஏதாவது ஒண்ணு நான் இல்லைன்னா குடும்பத்தில் நடக்குமா? தயவுசு சொல்லாதீங்க. கர்த்தர் இல்லாம என் குடும்பத்தில் எதுவுமே நடக்காது. சொல்லிக்கிட்டே இருங்க, நல்லதே நடக்கும். இந்த நான் சொன்னீங்கன்னா அங்க தீமை தான் நடக்கும். உங்க வாயில இந்த பேச்சை மாத்தணும். எல்லாமே கர்த்தர் தான். பாட்டு மட்டும் பாடுறேன், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசு. ஆனா வாழ்க்கையில் இல்லையே. எல்லாம் காசு, எனக்கு எல்லாமே காசு தானே, அப்படித்தானே பாடுறோம். எங்க இயேசுன்னு சொல்றோம்? அப்ப ஆத்துமாவில் அந்த எண்ணம், தீய எண்ணம் வரக்கூடாது. அடுத்தது புரட்டு வாய். ஆவியில், ஆவி என்பது பேச்சோடு தொடர்புடையது. நம்ம ஆவி என்பது பேச்சோடு. அப்ப நம்ம ஆவியில புரட்டு வாய் வரக்கூடாது. புரட்டு வாய்னா என்ன? உன்னை சொல்லிட்டு மாத்தி சொல்றது, வசனத்தையும் புரட்டி புரட்டி பேசுறது. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தா ஸ்தோத்திரம் சிஸ்டர், ஆமீன் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, கர்த்தர் நல்லவர் சிஸ்டர், உங்களுக்கு நிச்சயமா செய்வா, தைரியமா இருங்க. ரட்சிக்கப்படாதன்னு பார்த்தா எல்லாம் என் தலையெழுத்து, என் வாழ்க்கையே எப்படியோ போகுது. புரட்டுவாய். இதே தைரியமா அவங்ககிட்டையும் சொல்ல வேண்டியதானே, கர்த்தர் இருக்கிறா செய்வார்னு. ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்க பார்த்தா வேற வாய், அது என்ன வாயின்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்தா இன்னொரு வாய். யாரை ஏமாத்துறோம்? எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலான்னா முடியுமா? பைபிள் ஒரு சட்டம்னா சட்டம் தான், அப்படிதான் இருக்கணும். சட்டம் ஒழுங்கு இல்லாம தேவன் எதையும் செய்ய மாட்டார். அவர் நீதி நியாயத்தை பின்பற்றுற தேவன். மூணாவது தீய வழி. சரீரம் எந்த வழியில போகக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரிடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியம் வைத்து இரவும் பகல் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. உலகம் காட்டுற வழியிலெல்லாம் போகக்கூடாது. என் வழி தனி வழின்னு சொல்லும். அல்லேலூயா. என் வழி தனி வழி, அது இயேசுவாகிய வழி. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார்ல, அந்த வழி தான் என் வழி. நான் தீய வழியிலலாம் போக மாட்டேன். உலகமே போற வழியில நான் போக மாட்டேன். உலகமே கிழக்கு பக்கம் போச்சுன்னா நான் மேற்கு பக்கம் தான் போவேன். அல்லேலூயா. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஆபிரகாம். லோத்தை பார்த்து, நீ எந்த திசையில போறியோ போப்பா, உனக்கு ஆப்போசிட்டா நான் போறேன்னார். இதுல யார் ஆசீர்வதிக்கப்பட்டா? என் வழி தனி வழி. கல்யாணம்னு வந்துட்டா அப்படியே உலகத்தோடு ஒத்து போனுங்க. தனி வழி மாறி போயிடுது. உலகத்தோடு ஒத்து போயிருந்துங்க. ஆனா வாய்க்கிலேயே பேசுவோம், இயேசுதான் வழி, இயேசுதான் வழி. ஆனா கல்யாணம், காது கொத்து, ஃபங்க்ஷன் வந்துட்டா உலகத்தோடு ஒத்து போகணும். சாலமோனை பார்த்து சொன்னார், ஏன்பா இப்படி பண்ற? அந்நிய ஸ்திரீகள்லாம் கல்யாணம் பண்ணாத, அவங்க வழியை கெடுத்து விக்கிரங்களை வணங்க செய்து உன்னை என்னை விட்டு பிரிச்சிருவாங்க. எவ்வளவோ சொல்றார். கேட்டா தானே, காது கொடுத்து கேட்டா தானே. கடைசியில் விக்கிரங்க போய் வணங்கி கோயில் கட்டி பலிபீடம் கட்டி என்னென்னமோ பண்ணிட்டார்.
அந்த பேரை விசுவாச வீரர் பட்டியலிருந்து எபிரேயர் 11 தேவன் எடுத்துட்டார். சொன்னது கேட்கல. என் வழி தனி வழின்னு வேற வழியில் போனார். விசுவாச வீரர் பட்டியலே வரல, பேர் எடுத்துட்டார். மற்றவங்க பேர்லாம் எழுதின வரி ஏன் சாலமன் பேரை எழுதலை எபிரேயர் 11? எனக்கு அது கேட்டிங்களா? அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பார். அதனால் நம்ம கீழ்ப்படிவோம். இப்போ புரியுதுங்களா? பயத்தோடும். ஆத்துமால தீமையான எண்ணம் வரக்கூடாது, ஆவியில் தீமையான பேச்சு வரக்கூடாது, சரீரத்தில் தீய வழியில் நடக்கக்கூடாது. அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறோம். ரெண்டாவது பக்தியோடும். பயத்துக்கு அப்புறம் என்ன வருது? பக்தி. பக்தின்னா என்ன? யாக்கோபு 1 25, 26. இராமல் அடக்காமல் வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கு. அடுத்த வசனம். விசாரிக்கிறதும் இதாங்க உண்மையான பக்தி. வெள்ளை ட்ரெஸ் போட்டு வர்றது பக்தி அல்ல. பைபிள் அப்படியே நெஞ்சோடு அணைத்து வர்றது பக்தி அல்ல. பாஸ்டர் வந்தோடனே சேனலை மாத்துறது பக்தி அல்ல. நிறைய பேர் பக்தினா இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இங்க போடப்பட்டிருக்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பக்தி இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் உலகத்தால் கரைபடாமல் வாழ்றோம்? எத்தனை பேர் நாவை அடக்குறோம்? அதான் முக்கியமான பக்தியம். நாவை அடக்குனாலே நம்மகிட்ட என்ன வந்துருமா? பக்தி வந்துருமா? இது யாக்கோபு 3 எழுத, ஒருவனும் தன் நாவை அடக்க நம்மளால முடியாது. அதை அடக்கிற வல்லமை ஆவியானவருக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் அப்போஸ்தலர் 2 ஆவியானவர் வரும்போது அக்னிமயமான நாவுகளோடு இறங்கி வந்தார். ஏன்னா இந்த அப்போஸ்தலருடைய நாவுகளை நான் தான் மாற்ற முடியும்னார். அவர் வந்து அந்த அக்னிமயமான நாவுகளை கொடுத்த உடனே பேதுருடைய பேச்சே மாறிடுச்சு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அது வரைக்கும் பேதுரு பேசினதெல்லாம் வேற. அக்னிமயமான நாவுல ஒரு மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் 3000 பேர் சொல்றாங்க, பேதுருவை நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ பேசின வார்த்தைகள் இருதயத்தை வந்து என்ன பண்ணினது? குத்தினதுன்றாங்க. ஏன் பாச, நாங்க கூட தான் குத்துற மாதிரி பேசுறோம். அது வேற நாக்கு. குத்தி குத்தி பேசுறது வேற நாக்கு. சாதாரணமா பேசுவோம். ஆவியானவர் எடுத்து குத்தினார்னா அது பக்தி உள்ள நாக்கு. நீங்களா ஒருத்தரை காயப்படுத்தினீங்கன்னா அது அந்நிய நாக்கு. ஆவியானவர் உங்க நாவை கொண்டு ஒருத்தரை குத்தினார்னா அதான் பக்தி உள்ள நாவு. இருக்குதா அந்த நாவு? சில டைம் பேச முடியாத குடும்பங்கள்ல கொதற எடுத்துருவாங்க. சில கணவன்மார் வீட்டுக்குள்ள ஏண்டா போறோன்னு இருக்கும். சில மனைவிமார்கள் ஏண்டா அவர் வராருன்னு இருக்கும் வீட்டுக்கு. ஏன்னா அப்படி பேசுவாங்க. என் மனைவி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, ஊர்லலாம் பேசுங்க, வீட்டுக்கு வந்தால் மட்டும் பேசாதீங்க. ஏம்மா வம்பு? நானே வாயை மூடிட்டு உட்காந்துருக்கிறேன். வீட்டில் இருந்தால் பேசவே மாட்டேன், அமைதியாக இருப்பேன். அது அவங்களுக்கு பிடிக்கல. உண்மை எனக்கு பேச தெரியாது. என் மனைவி எனக்கு கொடுத்த பட்டம். உங்களை வச்சுக்கிட்டு பேச தெரியாத ஒரு நபரை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம். ஆமாம்மா, கண்டிப்பாக எனக்கு பேச தெரியாது. ஆனால் மைக்கு பிடிச்சா மட்டும் பேச, அது அவரு நாவு. என் நாவல் எனக்கு பேச தெரியாது.
மைக் பிடிச்சி பேசும்போது வசனத்தை பேசுறதுனால அவர் கொடுக்கிறார், பேசுறேன். அல்லேலூயா. நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தெய்வ பக்தி உள்ளவன் என்று எண்ணி அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பக்தி வீண். கர்த்தருக்காக மாத்திரம், அவருடைய வசனத்துக்காக மாத்திரம் வாயத்தரங்க, நீங்க பக்தி உள்ளவங்க. பொய் சொல்றது, வீணா ஒருத்தரை பழி சொல்றது, கோல் சொல்றது, திரிச்சு திரிச்சு பேசுறது, அதே வாயில வந்துட்டு சபிக்கிற வாயில துதிக்கிறது. எப்படி ஒரே வாயில துதித்தலும் சபித்தலும் வரும்னு யாக்கோபு அதிசயமா பார்க்கிறார். எப்படியா வருது உங்க வாயில? ஒரே ஊற்று தண்ணீர்ல இருந்து தித்திக்கிற தண்ணீர் கசப்பான தண்ணீர் வருமா? ஒரு கிணத்துல இருந்து, உங்க வீட்டு கிணத்துல இருந்து 2 விதமான சுவை வருமா? ஆனா வாயிலிருந்து மட்டும் இப்படி வருது. அப்படியே கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் உள்ளார நுழைஞ்சா, ஸ்தோத்திரம் பாஸ்டர், அல்லேலூயா, ஆமேன், உங்களை தான் நினைச்சிருந்தேன். அப்படி இப்படி எல்லாம் சோஃபா கடியில் ஓடும், அப்படி எட்டி உதைக்கிறது. அதில் அந்த நேரம் முன்னாடி அப்படியே செதறி கிடக்கும். பாஸ்டர் போனோன்னு எல்லாம் சோஃபா கடியில் ஓடிடும். நடிக்கிறதுல நம்பர் 1. அப்படி பக்தியை காட்டுறோம். எங்ககிட்ட நடிச்சிடலாம், ஊழியக்காரர்களை ஏமாத்திடலாம், அவரை ஏமாற்ற முடியுமா? அதனால உங்க தெய்வ பக்தி வீணாய் போகாமல் அந்த வாயில் என்ன செய்யணுமா? மற்றவங்களை விசாரிங்க. 27 பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை போய் என்ன பண்ணுங்க? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுங்க, ஹோம்ல போய் ஊழியம் பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்களை முதல்ல நீங்க போய் பாருங்க. எவ்வளவுக்கு மற்றவங்களை விசாரிக்கிறீங்களோ உங்ககிட்ட தெய்வ பக்தியின் மிகுந்து இருக்குன்னு அர்த்தம். என்னையே விசாரிக்க யாருமே வரவே மாட்டாங்க. புலம்பிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. நீங்க ஓடி ஓடி விசாரிங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா சபையே வந்து நிற்கும். அதாங்க பக்தி. கடைசியா, அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி. அசைவில்லாத ராஜா வேணா என்ன செய்யணுமா? அவருக்கு பிரியமான. எது அவருக்கு பிரியமான ஆராதனை? ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதாங்க பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. இதான் புத்தி இல்ல ஆராதனை, இதான் பிரியமான ஆராதனை. அது என்ன? ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. இப்ப ஒரு ஆடை கொண்டாந்து பலியா கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆடை பலி செலுத்தும் போது அந்த பலி மிருகத்தால ஏதாவது பண்ண முடியுமா? அதை என்ன பண்ணிடுறாங்க? 4 காலையும் கட்டி பலிபீடத்தில் வைப்பான். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அங்கிருந்து எழுந்துச்சு ஓட முடியாது, தப்பிக்க முடியாது. அப்ப ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குறேன்னு என்ன தெரியுமா? என் பலத்துல இனி நான் எதையும் செய்ய மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், தேவனை என்னை கொண்டு எல்லாம் செய்வாரா. இதை எப்ப சொல்றது? ஞாயிற்றுக்கிழமை இல்லை, டெய்லி சொல்லணும். எல்லாமே தேவனாக எனக்கு இருக்கட்டும், அவர் என்னை நடத்தட்டும். என் பலத்தில் நான் ஓடுறது செய்கிறது இதெல்லாம் இனி இருக்கக்கூடாது. நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். நான் உயிரோடு இருப்பேன், ஆனால் செய்யறதெல்லாம் அவர் செய்யட்டும். என்னை வைத்து நடத்துறதெல்லாம் அவர் நடத்தட்டும். அதுக்கு பேர் தான் ஜீவ பலி. இப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க தான் புத்தி இல்ல ஆராதனை செய்யறான். அப்ப அசைவில்லாத ராஜ்யம் வேணா 3 காரியம்: பயம், பக்தி, பிரியமான ஆராதனை. ஆனா இந்த 3ஐயும் நம்ம தனியா செய்ய முடியாது. அதுக்கு தான் கடைசியா ஒரு லைன்: அதற்காக அவருடைய கிருபையை பற்றி கொள்ள கடவும். அல்லேலூயா. உங்க ஞானத்தினால, அறிவினால, பலத்தினால இதை செய்ய முடியாது. இந்த 3 நீங்க செய்யறதுக்கு ஃபைனலா தேவ கிருபையை பற்றி கொள்ள. கிருபை உங்களை மாற்றும். அவர் கிருபையை தரும்போது உங்களால் எல்லாம் செய்ய முடியும்.
அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சையோடு அந்த கிருபையை பற்றிக்கொள்ளும். அப்படி செய்தீங்கன்னா அசைவில்லாத ராஜ்யம் கிடைக்கும். அது என்ன அசைவில்லாத ராஜ்யம்? முடிக்க போறேன். பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று அறிந்த நமக்கு இன்னொரு பேரு தெரியாம போச்சு. அந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு இன்னொரு பேர் புதிய எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கண்டேன், ஒளிந்து போயிற்று. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை ஒன்று, இங்க பாருங்க, தேவனிடத்திலிருந்து ஒன்று. 2, பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்ப அந்த புதிய எருசலேம் தேவனிடத்திலிருந்து வருது, பரலோகத்தை விட்டு இறங்கி வருது, மணவாட்டிக்காகவே வருது. அல்லேலூயா. இதை தான் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14:2. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2. என் பிதாவின் வீட்டில் பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை, அந்த ஒரு ஸ்தலத்துக்கு பேர் தான் புதிய எருசலேம். ஒரு ஸ்தலத்தை, அந்த ஒரு ஸ்தலத்துக்கு பேர் தான் அசைவில்லாத ராஜ்யம். உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். பின்பு நான் இருக்கிற அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் புதிய எருசலேமில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். எத்தனை பேருக்கு இது நடக்கணும்? எத்தனை பேர் இந்த வசனம் நிறைவேறணும்? எத்தனை பேர் அந்த அசைவில்லாத ராஜ்யத்தில் போய் சேரணும்? அல்லேலூயா. அதுக்காக தாங்க இந்த சபை கூட்டம். அதுக்காக தான் நம்ம தேவனை தேடி வரோம். அதுக்காக தான் சத்தியத்தை நம்ம அறிகிறோம். ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன், நேரம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? எபிரேயர் 12:28 ரகசியம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் இதே கனவா வைங்க, தரிசனமா வைங்க, ஜபமா வைங்க, அதுக்கேற்றபடி வாழுங்க. கிருபையை தேவன் கொடுத்து அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தெய்வம் என்று கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். எல்லார் வாய்களத்தை உற்சாகமாக எல்லாரும் நன்றி சொல்லி, சத்தியத்தை வெளிப்படுத்தின ஆவியாளருக்கு நன்றி சொல்லி, மகிமை நிறைந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லி, வெளிப்பாடுகள் கொடுக்கிற தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணும். இதுக்கெல்லாம் காரணம் இயேசு. இதுக்கெல்லாம் காரணம் இயேசு. நமக்காக அவர் மரித்த இந்த மரணத்தின், அடக்கத்தின், உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதமாக இது இருக்கிறது. இந்த நல்ல தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்ல ஒரு அடியை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். துல்லுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா, நெஞ்சம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல, துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா.
பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே. பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே. நெஞ்சம் துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே. நம்பிக்கை வளருதையா நாதாவும் பாதத்திலே. நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. நன்மைகள் பெருகுதையா நாள்தோறும் துதிக்கையிலே. நெஞ்சம் துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. இயேசு என்கிற நாமம் துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. நெஞ்சம் துள்ளுதையா. யாருடைய இருதயங்கள்லாம் துள்ளுகிறது இயேசுவின் நாமத்தை துதிக்கும் போது? உம் நாமம் சொல்ல சொல்ல. அவர் எழுந்து நிற்போம். துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா. சொந்த குமாரனை நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற இவைகள் எல்லாம் கூட அருளாதிருப்பது எப்படி என்று சொன்ன தகப்பன் அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்கு தருவதில்லை. அவர் எப்பொழுதும் ஆயத்தம். நாம் ஆயத்தமா? இந்த எதிர்பார்ப்போடு நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்தை ஏலியம் திருச்சபையினுடைய போதகர் ரெவரண்ட் வின்ஸ்டன் அவர்களின் முன்பாக வந்து ஜெபிக்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆண்டவரே, இந்த பொழுதுக்காய் நமக்கு சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வந்த நேரம் முதல் இந்த நிமிஷம் வரை ஆவியானவர் எங்களோடு கர்த்தாவே அநேக ரகசியங்களை ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி காட்டியிருந்ததுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையிலே ஆண்டவர் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். ஏதோ நாங்கள் கேட்டோம் என்றது அல்ல ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் நாங்கள் எது என்பதை ஆண்டவரை அறிந்து கொண்டு அதற்கேற்ற பிரகாரமாய் ஆண்டவர் நாங்களுடைய வாழ்க்கையை நடப்பித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களுக்கு ஒப்புடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உடைய வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க முடியாது. தெய்வனுடைய வார்த்தையில் ஆண்டவரை வெளிச்சத்தில் ஊன்றி கட்டப்பட முடியாது. கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து தெய்வ ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக ரகசியங்களையும் மறைப்பொருள்களையும் ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவர் நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு எங்களை ஒவ்வொருவரையும் அனுப்பும். மீதியான வேலையுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடக்க இருக்கிறதா 2 நாள் கூடுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாளை தினத்தில் அநேகர் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை ஆண்டவர் நாங்கள் ஊன்றி கட்டப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காலம் செய்யுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காரலாமா? எத்தனை பேர்த்துக்கு பிரயோஜனமா இருந்தது? உண்மையா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி நல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ரைட். இப்பொழுது காணிக்கை பாடல் பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை படைப்போம். படைத்து நாம் நிறைவு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.
காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். காத்திடுவார், என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. சோத்திரமே, சோத்திரமே, என் இயேசுவுக்கு சோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. சோத்திரமே, என் சோத்திரமே, என் இயேசுவுக்கு சோத்திரமே. ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திடுவார். வலுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். ஆத்துமாவை கரைபடாமல் காத்திடுவார், சாத்தானின் கண்ணிகளை தகர்த்திடுவார். வலுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. சோத்திரமே, சோத்திரமே, என் இயேசுவுக்கு சோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. சோத்திரமே, சோத்திரமே, என் இயேசுவுக்கு சோத்திரமே. எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த இறுதி ஜெபத்தை சேலம் பகுதியிலிருந்து வந்திருக்கிற பாஸ்டர் எட்வர்ட் அவர்கள் வந்து ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபித்து முடித்த பின்பாக ஆசீர்வாதத்தை சேலங்காம் திருச்சபையினுடைய போதகர் ராஜ் சாமுவேல் பால் அவர்களை கொண்டு வர அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம் யாவரும் கண்களை மூடுவோம். பரலோகத்தின் பிதாவே, மகிமை நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபையும் நாள்தோறும் புதிய கிருபைகளால் நிரப்புகிற பரலோக தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே மாலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சத்திய வேட்டை என்ற தலைப்பிலே உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தை அறிகிற அறிவிலே எங்களை கர்த்தர் நீர் கொண்டு வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக அந்த நாளை ஆண்டவரே உடைய தாசரை எடுத்து நீர் பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்கள் இருதயங்களில் இது குத்தப்பட்டுட்டோம். ஆண்டவரே, மனம் மாற வேண்டிய இடங்களில் கர்த்தர் எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்பா, ஆண்டவரே, எங்களை சரி செய்ய வேண்டிய இடங்களில் கர்த்தர் நாங்கள் சரி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ஆண்டவரே வசனத்தினாலே எங்களை ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படி செய்யுங்க. அப்பா, உம்முடைய வசனத்தினாலே எங்கள் வாழ்வை கட்டும்படிக்கு உடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்கள் இருதயத்திலும் சிந்தையிலும் கர்த்தர் நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா சின்ன குழந்தை முதல் பெரியவர் மட்டும் உம்முடைய வார்த்தையில நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. அப்பா, முடிவு பருந்துமே ஆண்டவரே நிலைத்து நிற்க ரட்சிக்கப்படுவான் என்று உம்முடைய வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் நிலை நிற்க அதிலே நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை எங்கள் வாழ்வை கர்த்தர் உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றிக்கொள்ள அந்த வார்த்தைகளாலே நாங்கள் நிற்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தையினாலே எங்களையும் குடும்பங்களையும் ஆண்டவரை கட்டிக்கொள்ள கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள இந்த அரணான கோட்டைக்குள்ள எங்களை கர்த்தர் நாங்கள் ஒழித்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை அறிவில ஆண்டவரே எங்களுக்கு ஜனங்களை கர்த்தர் நாங்கள் ஆண்டவரை நடத்த கர்த்தர் கிருபையை கொடுங்கப்பா. புறஜாதியார்கள் ஆண்டவரை மக்கள் இடத்துல பேசுவதற்கு இந்த சத்தியத்தை ஆண்டவர் சரியாய் நாங்கள் பகிர்ந்து போதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வந்தவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் தடைப்பட்ட ஒவ்வொரு செபிக்கிறோம் கர்த்தர் அவர்களையும் நீர் வருகிற நாட்களில் கொண்டு வந்து சேர்ப்பீராக.
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வாழ்வை கொடுக்கிற இந்த சத்தியத்தில் நாங்கள் வாழ கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி உடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே இங்கே நிற்க செய்திருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதையிலே கத்தர் கூட வாருங்க. நம்முடைய பிரயாணத்திலே கத்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முன்பாகவும் பின்பாகவும் கத்தர் ஆண்டவரே நம்முடைய தூதலை அனுப்புவராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் உடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சத்திய வேட்டை ஊழியத்தை தேவனுடைய வார்த்தை சுமந்து வந்த தேவதாசனோடும் ஓசனா சபையோடு ஊழியர்காரர்களோடும் தேவதாசர்களோடும் கர்த்தருடைய வரி பரியந்தம் நீடித்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.